ஃபோன் எடுத்தா கூட நான் யார் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசினா நல்லது. செய்யறதே இல்லை. எடுத்து நம்ம அவசரமாக பஸ்ஸுக்கு ஓடிக்கிட்டு இருப்போம், ரயிலுக்கு ஓடிட்டு இருப்போம். அந்நேரம் முந்தியெல்லாம் லேண்ட்லைனில் சில கொடுமைகள் நடக்கும். பஸ்ஸை விட்டுட்டோம்னா போச்சு, கையெழுத்து போட முடியாதுன்னு. அந்நேரம் லேண்ட்லைன் வரும். யாருன்னா கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னங்க இது சொல்லுங்க, என்ன குரலை வச்சு கண்டுபிடிக்க? நீ என்ன சிஎஸ் ஜெயராமனா உன்னை பார்த்தவொடனே கண்டுபிடிக்க, கேட்டவுடனே கண்டுபிடிக்க? இல்லையே, முடியாது. ஏன் பழைய ஆள் சொல்கிறேன் தெரியுங்களா? அவர் கொஞ்சம் யூனிக் வாய்ஸு. இப்போ ஒரே மாதிரியே 10 பேர் பாடுறாங்க. ஒன்றும் இல்லை, முந்தியெல்லாம் வானொலியில் சினிமா படத்தை பற்றி ஒளிச்சித்திரம் போடுவாங்க. கேட்கறது நம்ம பார்க்காததை காதில் கேட்குறோம். அதில் கூட இது பண்டரிபாய் குரல். அவங்களுக்கு கன்னடம் தான், ஆனால் தமிழில் பேசுவாங்க. இது சரோஜா தேவி குரல். பார்க்கல, ஆனால் கேட்குறோம், கேட்டவன்னு தெரிஞ்சுக்கிறோம். இது கதாநாயகன் குரல். இதுக்கு சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் ஒளிச்சித்திரம் போட முடியாது, ஏன்னா வசனமே இல்லை, பாதி வேற. யார் பேசுகிறான்னு ஒரே ஆள் எல்லாத்துக்கும் பேசுகிறாங்க. நீங்கள் வேணாம் போட்டி வச்சு கண்டுபிடிக்க பார்ப்போம், யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது.